சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. திருச்சி விமான நிலையத்திலிருந்து விஜய் வெளியே வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆகிறது விஜய் திருச்சிக்கு வந்து. தற்போதுதான் விமான நிலையத்தை அவர் கடந்து வெளியேறுவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அவர் பரப்புரை செய்யக்கூடிய இடத்திற்கு திட்டமிட்ட நேரத்தில் அவர் செல்ல முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நமது செய்தியாளர்கள் கூறுவது போல விஜயின் வாகனத்திற்கு முன்னால் அணிவகுத்து செல்ல தொண்டர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். விஜயின் வாகனம் மெதுவாக ஊர்ந்து செல்லும் காட்சிகளையும் பார்க்கிறோம். தனது முதல் பரப்புரையை மேற்கொள்வதற்காக திருச்சிக்கு தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கிறார். மரக்கடை எம்ஜிஆர் சாலையில் விஜய் பேச இருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். அங்கு பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகேதான் அவர் விஜய் இன்று தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பது முக்கிய தகவல். சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். டிவிஎஸ் டோல்கேட் சந்திப்பு என்பது திருச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. திருச்சிக்குள் உள்நுழைவதற்கான ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை விஜய் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது தாவேகாவை தொடங்கிய பிறகு முதல் பரப்புரையை விஜய் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது இங்கு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தனது பரப்புரையை திருச்சியிலிருந்து விஜய் தொடங்குகிறார். 2024 தாவேகா தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகாக 2 மிகப்பெரிய மாநாடுகளை விஜய் நடத்தியிருந்தார். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அதற்கடுத்து மதுரையில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தாவேகா நடத்தியது. அந்த மாநாட்டில் விஜயின் சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பும் வெளியானது. தற்போது விஜய் தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விஜய் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று திருச்சியிலிருந்து அவரது பரப்புரை என்பது தொடங்குகிறது. இடையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 நாட்கள் மக்களை சந்திக்கிறார். விஜய் தனது பரப்புரை வாகனத்தில் தற்போது இந்த திருச்சி நகரின் முக்கிய சாலைகளை அவர் சென்றடைவார். அந்த சாலைகளை கடந்து செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மரக்கடை எம்ஜிஆர் சாலையில் விஜய் பேசி முடித்தவுடன் மீண்டும் மரக்கடையிலிருந்து காந்தி சந்தை, தர்மார்மேடு, பழைய பால்பண்ணை சாலை வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை அடைந்து இதற்கு அடுத்ததாக அரியலூரும் செல்ல விஜய் திட்டமிட்டிருக்கிறார். விஜயை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் விமான நிலையத்தின் வாயிலில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையின் தடுப்புகளையும் மீறி விஜயின் வாகனத்திற்கு அருகே அவர்கள் சென்று தொடர்ந்து விஜயை நோக்கி கையசைக்கிறார்கள். விஜயும் தனது பரப்புரை பேருந்தில் கையசைத்தபடி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. விஜயின் வாகனத்துடனேயே தாவேக தொண்டர்கள் நடந்து செல்லும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதற்காகவே ஒரு பிரத்யேக பரப்புரை வாகனத்தை தயார் செய்திருக்கிறது தாவேகா. அந்த பிரத்யேக பரப்புரை வாகனம் ஒரு பேருந்தை போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் விஜய் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற காட்சிகளை பார்க்கிறோம். விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்தின் பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமான ஒரு பகுதி தற்போது அந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் தற்போது கூடியிருக்கக்கூடிய பருந்து பார்வை காட்சிகளை பார்க்கிறோம். மரக்கடை எம்ஜிஆர் சந்திப்பு என்பது ஒரு முக்கிய இடமாக திருச்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் தற்போது விஜய் பரப்புரையை மேற்கொள்கிறார். தாவேகாவுக்கு பல்வேறு நிபந்தனைகளையும் இந்த பரப்புரையில் காவல்துறை விதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நேரத்திற்குள்ளாகத்தான் விஜய் பேச வேண்டும் என்று குறிப்பிட்ட நேரங்களும் விஜய்க்கு அலாட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது தொண்டர்களின் புடைசூழ விஜய் தற்போது பிரச்சார இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு சரியான நேரத்தில் விஜய் வந்து சேர்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடந்த மதுரை மாநாட்டில் திமுகவின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை விஜய் முன்வைத்திருந்தார். கூடவே பாஜகவையும் விஜய் விமர்சித்திருந்தார். இருந்தாலும் திமுகவின் மீதான விமர்சனம் மதுரை மாநாட்டில் காட்டமான ஒரு விமர்சனமாகவே முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுகவின் முக்கிய மையமாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு விஜய் வருகை தருகிறார். திமுகவின் முக்கிய ஆளுமைகள் திருச்சியில் இருக்கிறார்கள். KN நேரு, அன்பில் மகேஷ் போன்ற முக்கிய ஆளுமைகள் திருச்சியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சியை மையப்படுத்திய பிரச்சனைகளை விஜய் எந்த அளவுக்கு பேசுவார், மேலும் மக்களின் உள்ளூர் பிரச்சனைகள் பற்றி விஜய் பேசுவாரா, உள்ளூர் தலைவர்கள் பற்றிய விமர்சனம் விஜயின் பேச்சில் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இன்று மேலோங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில்
காவல்துறை அனுமதி வழங்கிய நேரமாகிய 10:30 மணிக்கு விஜய் தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பது மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. விஜய் பரப்புரை செய்யக்கூடிய இடத்தின் பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் ஒரே இடத்தில் குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் வருவதற்கு முன்னரேயே அங்கு தொண்டர்கள் கூடியிருக்க வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை விதித்திருந்தது. அந்த வகையில் விஜய் வருவதற்கு முன்னாலேயே அந்த இடத்தில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2024 அக்டோபரில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார் விஜய். அதனைத் தொடர்ந்து தற்போது முதல் பரப்புரையை விஜய் தொடங்கி இருக்கிறார். இந்த பரப்புரையை அடுத்து தமிழகம் முழுவதும் வார இறுதி நாட்களில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கும் விஜய் செல்ல இருக்கிறார் என்பது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. விஜயின் கடுமையான விமர்சனங்கள், அரசின் மீதான விமர்சனங்கள் விஜயின் பரப்புரையில் கடுமையாகவே எதிரொலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று விஜய் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறார், பரப்புரையில் விஜய் முன்னகர்த்த போகும் விஷயங்கள் என்ன என்ற எதிர்பார்ப்பு மிக முக்கியமாக மேலோங்கி இருக்கிறது. விஜய் பிரச்சனைகளை பற்றி ஆழமாக பேச மறுக்கிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. அவருடைய உரையில் மேம்போக்கான விஷயங்களை மட்டுமே பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுக்கு இன்று விஜய் பதிலளிப்பாரா, பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விஜய் பேசுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போதைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் பரப்புரை செய்ய இருக்கிற அந்த மரக்கடை எம்ஜிஆர் ரோடு சந்திப்பில் பல்லாயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. விஜயின் வருகையால் திருச்சி ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கும் காட்சிகளையும் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயை வரவேற்று தாவேக தொண்டர்கள் விஜயின் பரப்புரை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு விஜயை அழைத்து வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2024 தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு தனது முதல் பரப்புரையை விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். திருச்சியில் இருந்து தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தின் மையமாகவும் தமிழகத்தின் அரசியல் மையமாகவும் கூட திருச்சி இருக்கிறது. திருச்சியில் மிக முக்கிய அரசியல் திருப்பங்கள் நடந்திருக்கின்றன. முக்கிய கட்சிகளின், திராவிட கட்சிகளின் அரசியல் மாநாடுகள் திருச்சியை மையப்படுத்தியே நடந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அரசியல் வரலாற்றில் திருச்சி ஒரு தவிர்க்க முடியாத இடமாக இருக்கிறது. இந்த திருச்சியில் இருந்தே விஜய் தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பதும் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.